இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் மணற் சிற்பம் அமைத்து அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அன்னதானம் வழங்கப்பட்டது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. அவரிடம் பேசலாம். வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். சுனாமி போர தாண்டவத்தின் 20ஆம் ஆண்டு நினைவுக்கு பேரணியாக அதிமுகவினர் காஷ்மீர் பகுதியிலே மலர் வளையங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுனாமி எனும் பேரலையில் பலரும் உயிரிழந்திருந்தனர். இன்றோடு அந்த பேரச்சம்பவம் நிகழ்ந்து 20 ஆண்டுகள் முன்னே காசிமேடு மீன்பிடி துறைமுக பகுதியில் மணற் சிற்பங்கள் அதிமுக சார்பிலே அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு வடசென்னை மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் மலர் வளையத்தோடு பேரணியாக நடந்து சென்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து சிறிது நேரம் இறந்தவர்களின் நினைவாக 2 நிமிடத்திற்கு மேலாக மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து கடல் பகுதிக்கு சென்று பால் ஊற்றி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அன்னதானம் அங்கிருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.